ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடியதுதான். அதுக்கு வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை கோரி எதுவும் புகார் கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா அது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாத விஷயம்லாம் கிடையாது. நீங்க லீகலா புகார் கொடுத்தீங்கன்னா இல்ல நாங்க கொடுத்துருக்கோம். நான் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஏன்னு சொல்றாங்கன்னா, இப்ப நாங்க வந்து அந்த சைட்டை வந்து பிளாக் பண்ணோம். பிளாக் பண்ணோம், அதே படம் இன்னொரு சைட்ல இருந்து வருது. இன்னொரு சைட்டை பிளாக் பண்ணோம், அதே படம் இன்னொரு சைட்ல இருந்து வருது. ஸோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் இது வந்து இந்த மலிவு அரசியல் வேண்டாம் அப்படின்றதான். பெண்கள் எல்லாரும் இணையத்தில் இணைந்து இருக்கும்போது மிக மிக மோசமான படங்களை இப்படி பதிய விட்டது, பரவ விட்டது மிக மோசமான அரசியல். ஒரு நேர்மையான அரசியலை, நேர்மறையான அரசியலை எல்லாருமே கொண்டு போவோம். நாம் வந்து நேருக்கு நேர் எவ்வளோ வேணாலும் தாக்கிக்கலாம். ஆனால் இதை மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் தாக்கலாம். ஃபேஸ்புக்கில் இந்த அசிங்கமாக தாக்க வேணான்றது எனது கருத்து. அதாவது வேலை வாய்ப்பின்மை பற்றி பாரதிய ஜனதா கட்சியின் அறிக்கை பேசலன்னு சொல்றாங்க. அந்த அறிக்கையை ஒழுங்கா செயல்பட்டாலே வேலை வாய்ப்பின்மை வராது. அதே மாதிரி பணவீக்கத்தை பத்தி பேசலன்றாங்க. 25 கோடி மக்களை வறுமை கோட்டிற்கு மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக அதனால பணவீக்கத்தை பத்தியும் பேச இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி, பெட்ரோல் டீசல் விலை நான் கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். பாண்டிச்சேரியில, புதுச்சேரியில 10 ரூபா டீசல் குறைவு, 9 ரூபா டீசல் குறைவு, 10 ரூபா பெட்ரோல் குறைவு. இதை குறைச்சிங்களா? பக்கத்து மாநில அளவுக்கு கூட உங்களால பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் நீங்க குறைக்கீங்கன்னு சொல்றீங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற எல்லா மாநிலங்களிலும் பெட்ரோல் டீசல் விலை தமிழகத்தை விட குறைவு. அதனால சும்மா ஏதோ கோட்டை கட்டிட்டு இருக்கிறத விட கோட்டைன்னு கோட்டை விட போறாங்க. அதுல வேற விஷயம். மக்களுக்கான நல்ல திட்டங்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். செயல்பட முடியுமா ஜெயவர்த்தனால கேட்கிறேன். சுதந்திரமா செயல்படுறது இருக்கட்டும், செயல்பட விட முடியுமா? இல்ல என்ன கொண்டு வர முடியும்? திமுகவோ அதிமுகவோ வெற்றி பெற்ற என்ன கொண்டு வர முடியும்? அவங்க பிரதமர் வேட்பாளர் யாரு? திமுகவோட பிரதமர் வேட்பாளர் யாரு? எப்படி கொண்டு வர முடியும்? எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாரு, எங்களுக்கு இந்த தொகுதி ஓட்டு போட்டிருக்கு, அதனால நீங்க எங்களுக்கு செய்யறதெல்லாம் தேவையெல்லாம் கொண்டு பிரதமர் கொடுக்க போறாரு. இப்ப யாரால செய்ய முடியும்னு மக்கள் பார்க்க முடியும். மக்கள் அதுல தெளிவா இருக்காங்க. 3 பேர்ல என்னாலதான் செய்ய முடியும். இவங்க 2 பேருமே ஏற்கனவே முன்னாள் தான். அந்த முன்னாள் எதையுமே செய்யல. ஜெயவர்தன் இவ்வளவு பேசுறாரு வெள்ளத்தை பத்தி. அவர் எவ்வளவு நாள் வந்து நின்னாரு? பிரதமர் நேரடியா பிரதமரோட பிரதிநிதியாக இருக்கிறவங்களால கொண்டு வர முடியுமா? ஏதோ நான் கடிதம் எழுதினேன், நான் கோரிக்கை விட்டு கொண்டே இருந்தேன், முடியாது. அதனால தென்சென்னை மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. கடந்த 25 ஆண்டு காலமாக சரியாக செயல்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற வேட்பாளரை தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேடிக்கொண்டது இந்த அன்பு சகோதரி என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நான் எனக்கு என்னோட தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பார்த்து மக்களுக்கு செய்யணும்னு நான் நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதற்கான திறமை இருக்கணும். நான் நிர்வாக திறமை என புதுச்சேரியில என்னோட நிர்வாக திறமை எல்லாரும் பார்த்தாங்க. அதுக்கான திறமை இருக்கணும். மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் கேட்டு பெறுகின்ற தகுதி இருக்கணும். இவையெல்லாம் இருந்தாதான் சும்மா ஏதோ பாராளுமன்ற உறுப்பினரை ஓட்டு வாங்கிட்டோம் மறுபடியும் தென்சென்னை தத்தளிக்க விடுவான்றது எனது நோக்கம் அல்ல. தென்சென்னை வளர்க்க வேண்டும். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன், சேவகியாக இருப்பேன் நான் தெரிவித்தேன்.